Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லு மாஸ்டர் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன சீரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸா என்ன மாதிரி சீரீஸ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நேம் வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு காப் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அது டெரரிஸ்ட் அட்டாக் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மூவியோட ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் வந்து லீட் ரோல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் இன்னொன்று வந்து ஷில்பா ஷெட்டி அண்ட் இன்னொன்று வந்து விவேக் ஓப்ராய். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு டீமாக செயல்பட்டு அந்த டெரரிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் சொல்லணும்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லைக் ஸ்டார்ட் டு எண்ட் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஒரு 30 to 35 மினிட்ஸ் இருக்கும் ஈச் எபிசோட்ஸ். எல்லாமே நல்லாவே ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக லைக் அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. எங்கேயுமே ஸ்லோ ஆகலை. ஸோ அதுவே நம்மளுக்கு ஓகே நல்லா தான் இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே டெம்ப்ளேட் அதே செட் ஆஃப் சீன்ஸ் தான் வரும். பட் இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்ததுனால நமக்கு எங்கேயும் போர் அடிக்கல, அவ்வளோதான். பட் புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லை சஸ்பென்ஸாக த்ரில்லராக ஏதாவது வச்சுருக்காங்களான்னு கேட்டால் ஸோ அந்த மாதிரி எதுவுமே எலமெண்ட்ஸ் இல்லை. மேபி அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் சீரிஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாஸ் பிஜிஎம் மாதிரி போட்டு அந்த ஒரு 3 பேர் 4 பேர் நடந்து வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அங்கங்கே அந்த ஒரு ஹைப் சீன் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த டெரரிஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டிடுவாங்க யாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்குது. அதில் யாருன்ற அந்த ஒரு கேட்க வைக்காது. ஸோ இவன் தான் தெரிஞ்சு போச்சு அவனை எப்படி பிடிக்கிறாங்கன்ற. ஸோ அட்லீஸ்ட் அந்த பிடிக்கிறதுலையா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது விதமாக சீன் வச்சுருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், இன்னும் பார்க்கணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே ஸ்க்ரீன் பிளேல இல்லாதனால ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் எடுத்துருக்கதான் செம்மையாக எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இன்னொரு எலமெண்ட்ஸ் அந்த ஆட் ஆன் எலமெண்ட்ஸ் அந்த முக்கியமான படம் சீரிஸ் ஹிட்டாகிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் வச்சுருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் சீரிஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் மியூசிக் வைஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லோமோ போட்டு 3-4 பேருமே நடந்து வரதாகட்டும், இல்லைன்னா லைக் அந்த ஷூட்டிங் இதாகட்டும், அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இல்லாதனால கொஞ்சம் சீரிஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. செம அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி பார்க்கலாம் கண்டிப்பாக. லைக் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். லைக் நல்லாவே ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் ஆகட்டும், லைக் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு சென்டிமெண்ட் மாதிரி வச்சு ஒரு லவ் போர்ஷனுமே வரும். ஸோ எல்லாமே இருக்குது படத்தில். நம்ம நார்மல் நம்ம மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் அதுவே கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் அடிச்சா கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். இட்ஸ் அவைலபிள் இன் அமேசான் பிரைம். நம்ம சேனல் சார்பாக இந்தியன் போலீஸ் 4 அப்படின்ற சீரீஸ்க்கு கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.75 அவுட் ஆஃப் 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் saying டாடா.